ஐயா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் இரு. என்ன போதத்த கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இதோட 2வது பிளேட் கறி குழம்பு தான் பிடிக்கும் தான் இல்லன்னு சொல்லல, அதுக்குன்னு இப்படியா? ஐயோ என்னால முடியாது. போதும். பிரியா ஏதோ வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டு தான் நானும் இங்க சாப்பிட வந்தேன். போதும் அத்தை சாப்பாடு போட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அனுக்கு போன் பண்ணீங்களா அதுக்கப்புறம்? வளர பிள்ளை சாப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா வளர பிள்ளைதான், சாப்பிடலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அனுக்கு போன் பண்ணீங்களான்னு கேட்டேன். பண்ணலையா, காசு முடிஞ்சு போச்சு. அவளா போன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். போனே பண்ற மாதிரி தெரியல. அப்பதான் உங்க அம்மாவை பார்த்தேன். அப்பதான் சொன்ன பிரியா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கறி குழம்பு வச்சேனா சரி நீயும் சாப்பிடுவல ஒத்தையில தானே இருக்கேன், அதனாலதான் போன் பண்ணி உன்ன கூப்பிட்டேன். பக்கத்து வீட்டுல போயிட்டு போன் வாங்கி பிரியா கிட்ட அப்படியே பேசிடுவேன். பிரியா கிட்ட வாங்கி பேச போறீங்களா? அவ இல்ல, பக்கத்துல இருக்கிற பெரிய பிரியா தான். சுப்ரியா. நான் போன் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன், நீங்களே போன் பண்ணி பேசுங்க சரிங்களா? அவங்க கிட்ட போயிட்டு எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் பண்ணி விட்டுறேன். கடைசியா 83 அந்த நம்பர் தானே? நான் பண்ணிடுறேன். இருக்கட்டும் பரவாயில்ல. ஏலே என்ன நீ என்னால இங்க பண்ணிக்கிட்டு கிடக்கா? இப்பதானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணா. அது ஒண்ணும் இல்ல மைனி, பிரியா வீட்டுல இல்லல, அத கறி குழம்பு வச்சேன். சரி இவன் சாப்பிடுவானா ஆசையா, அதனால வரச்சனே முத்துமாரிய. ஏன் மைனி நான் கூப்பிட கூடாத இங்க? உங்க பிள்ளைங்க கூப்பிட கூடாதுன்னா சொல்லுங்க, கூப்பிட மாட்டேன். பிரியா வீட்டுல இல்லையா? அது கொஞ்சம் இருந்துட்டு வரேன்னு சொன்னா, நானும் சரி இருந்துட்டு தானே வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்ப என்ன இங்க வந்தா என்ன பண்ண போறா? அங்க இருந்தா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பா. அவங்க அத்தை பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அனுவும் அங்கதானே இருக்கா. அனுவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருப்பா. எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்க, அனு வீட்டுல தனியா தான் இருப்பா. பிரியா இருந்தா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்படி இருப்பால, அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொன்னேன். நான் தான் இருக்க சொன்னேன், அவ வந்துடுறேன்னு தான் சொன்னா. நீ சும்மா தேவையில்லாம அவளை எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன உனக்கு இப்ப எதுக்கு மறைச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா மகாராணி தான் புருஷன் அங்க சோத்துக்கு வக்கில்லாம கிடப்பான், நம்ம இன்னைக்கு பேரணும் அப்படின்னு நினைச்சிட்டா. உலக அதிசயமாச்சே, உலக அதிசயம். ஆளை பாரு, ஆளை எடுத்துட்டு வந்து தலையில வச்சிருக்காங்க பாரு ஒருத்திய. நீயா தானே போயிட்டு மாட்டின, அப்ப நீ அனுபவிச்சுதான் ஆகணும் இதெல்லாம். சோத்துக்கு வழி இல்லாம அங்கன ஒரு வழி இங்கன ஒரு வழின்னு சொல்லிக்கிட்டு என்னத்தான் சொல்லுறதுன்னு தெரியல. தலை எழுத்தம்மா தலை எழுத்து. கொஞ்சமாச்சும் அவளுக்கு அறிவுன்னு இருக்குமா இருக்காதா? புருஷாங்க பட்னியா கிடப்பானே, நம்ம போய் சோறு பொங்கி போடணும் அப்படின்னு ஏதாச்சும் தெரியுமா தெரியாதா? அவ வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தே விட மாட்டாங்களோ? அப்படியே போன்னு சொல்லிட்டு அப்படியே மேய அனுப்பி விட்டுருவாங்களோ? என்னத்தை தான் பெத்து வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மா இங்க இருந்து இவ்வளவு தூரம் வாய் பேசுறாங்க, இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க போல. அடுத்த வாட்டி போகும்போது என்னென்ன சொல்றேன்னு மட்டும் பாரு. ஒருங்க சோறு பொங்கி தர மாட்டுங்க, பிள்ளைய பார்க்க மாட்டுங்க. நான் வர நேரமெல்லாம் பிள்ளை உன் கையில தான் இருக்கு. நல்லா பாத்து கிழிச்சா. வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லல இளவரசி. நேத்து ராத்திரி சாப்பாட்டுக்குன்னு 9 மணிக்கு வந்து நிக்கான். அந்த நேரத்துல வேலைய முடிச்சுட்டு வேலைக்கு போறவன் கூட இருந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோண வேண்டாமா? நம்ம பிள்ளையன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ என்ன ஓயாம இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கா? சொல்லுங்க, நம்ம வளர்த்து வச்சிருக்க வளர்ப்பு எப்படி? இன்னைக்கு கூட வரணும்னு நினைச்சா சொல்லி விட்டுட்டு வரலையா? நம்ம தான் கெட்டது நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு வரணும். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு கூட்டிட்டு போங்கன்னு தானே சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம் சொல்லுங்க? இங்கனே இரு, மாமியார் வீட்டே இரு, கொஞ்சம் அனுசரிச்சு இருமான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா அவளுக்கு அப்பெல்லாம் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கேன். ஆனா உன அங்கன்னு போயிட்டு இருந்துக்கிறா. என்னத்தை தான் கன்றாவியோ. சை, அப்பா வீட்டுக்கு கூட போக மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளைய தூக்கிட்டு மாமங்கார வீட்டுக்கு ஓடுறா. அப்படி என்னத்தான் கிடக்குவாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க, நல்லா இருக்கிறது சொல்லிட்டேன். என்ன உங்க பிரச்சனை? அவ எங்கே போறா, எப்படியோ போறா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா. என் பொண்டாட்டி அப்படின்னு எனக்கு தெரியும். அவளை பத்தி நீங்க பேச வேண்டாம். நான் பட்னி கெடுக்கிறேன், அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு நேற்று சாப்பாடுக்கு வந்ததுனால தானே இப்படி சொல்லி கட்டுறீங்க. இனிமே வந்து நான் அங்க நிக்க மாட்டேன், உங்க வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன். போதுமா? அம்மான்ற உரிமையில வந்துட்டேன். அத்தை கூட பாசமா இன்னொரு வாய் சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எனக்கு என்னமோ வேலை செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டம்ன்ற மாதிரி பேசுறீங்க. நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாதிரி பேசுறீங்க. அப்பா இன்னும் நான் அங்கேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எங்க 2 பேரும் பிரிச்சு விவாதத்தை வாங்கி கொடுத்துருப்பீங்க. அட பாவி, எப்படி பேசுறான் பாரு இளவரசி. இவனுக்காண்டிதானே இவ்வளவும் பண்ணிக்கிட்டு கிடக்கேன், இவ்வளவும் பேசுறேன். யாருக்காண்டி பேசுறேன், எதுக்காண்டி பேசுறேன்னு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருக்கா இவனுக்கு? சொல்லு ஐயா. அம்மா கிட்ட அப்படி கோவப்படாதையா? உங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நானா இன்னைக்கு வந்தவ. உங்களை சின்ன பிள்ளையில இருந்து அதை எடுத்து இதை எடுத்து எங்க அண்ணனை பத்தி உனக்கு சொல்லவா வேணும்? எடுத்து எப்படி இருந்த மனுஷன், எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு அவரை ஒரு கரையில இருக்க வச்சு உங்களை எல்லாம் பார்த்து சோறாக்கி பொங்கி இங்க இருந்து சோறை எடுத்துட்டு போயிட்டு தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அங்க இருந்து மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு 6 மணிக்கு தப தப தபன்னு ஓடி வருவாங்க இங்க பிள்ளைங்க தனியா இருக்குமேன்னு சொல்லிட்டு. நீ இப்படி வாத்தி அள்ளி கொட்டுறியா? மனசு எப்படி வலிக்கும்? இப்படியா சொல்லாதையா? அவன் வரமாட்டேன்னு சொல்றான். வரமாட்டேன்னு சொல்றவங்க கழுத்து பிடிச்சி இழுத்துக்கிட்டா வர முடியும்? சொல்லுங்க.
நான் என்னதான் பண்றது? இவங்க கிட்ட சொன்னா அது ஒரு சண்டையா போகுது. நான் அதனாலதான் இவங்க கிட்ட அவ பண்றது எதையுமே சொல்றது இல்ல. எனக்கே பிரச்சனை இல்லன்றப்போ இவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? என்ன பத்தி 1000 பேசுங்க, வேண்டான்னு சொல்லல. ஒரு வார்த்தை வந்தா நீங்க என்ன செருப்பால அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். அதை விட்டுட்டு அவளை பத்தி எதுக்கு பேசணும்? அவளுக்கும் உங்களுக்கு ஆகலன்னு சொல்லிட்டு தான் தனியா போயிட்டு இருக்கேன். அப்புறமா அவளையே பத்தி நோன்றது வரும்போதெல்லாம் அவ என்ன பண்ணா, இதை பண்ணால, அதை பண்ணாலன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல கடந்தேன் அப்ப பிள்ளைய வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போட்டுட்டு போவா. அவ்வளவுதான். எந்நேரமா எனக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டான் அவனும். எப்படி அதை கணக்கு பண்ணிக்கிட்டு இப்ப சொல்லி கட்டுறத பாத்தீங்களா? இதுக்குதான் எனக்கு கோபமாவே வராது இவங்க கிட்ட. நான் கிளம்புறேன். அததான் சொல்றேன், வர மாட்டேங்கிறா அப்படின்னா அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ல. அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்க்கல, விட்டுருங்க போதும். இதுக்கு மேல புதுசா ஒரு புராணத்தை ஆரம்பிக்காதீங்க. உங்ககிட்ட பாடி என்னால முடியல. ச்சே, வர்றதுக்கு எரிச்சலா இருக்கு. ஒரு நாள் வந்து நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியுதா? அது இப்படின்னு சொல்லிட்டு 1000 புராணம் பாடுறீங்க. என்னால முடியலமா, விட்டுருங்க போதும். எல்லாமே ஒரு அளவுக்கு தானே. அடுத்த வீட்டு பிள்ளைய குறை சொல்றதுமே உங்க இஷ்டத்துக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அனுபவ பத்தி அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி என்னெல்லாம் சொன்னீங்க. இப்ப உங்க மூஞ்சி எங்க எடுத்துட்டு போயிட்டு வச்சுப்பீங்க சொல்லுங்க? அடுத்த வீட்டு பிள்ளைய இப்படி வேணாலும் பேசலாம், நம்ம வீட்டு பிள்ளைய பேசிட்டா மட்டும் உங்களுக்கு பொறுக்காது. இதுதான் உங்களுடைய அப்படியே நடுநிலையா இருக்கிற தன்மையா? சொல்லுங்கம்மா, அவங்க கிட்ட கேட்க வாயத்தாவது சொல்லுங்க. அவ ஒண்ணும் அடுத்த வீட்டு பிள்ளை இல்லை, என் பொண்டாட்டி. அவளை பியாசனா கேட்கறதுக்கு நான் இருக்கேன். கிளம்புறேன். ஹலோ, என்ன சொல்லு? இது யார் நம்பர்? இது எங்க? இது பாட்டி நம்பரு. போன்ல பேலன்ஸ் இல்லங்க, அதான் இதுல இருந்து போன் பண்ணேன். என்ன என்னவா? என்ன ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டு வரீங்களா? என்ன வேலைக்கு போனீங்களா இல்ல வீட்டுலதான் இருக்கீங்களா? அது கேட்கலாம் போன் பண்ணேன். வெட்டியா இருக்கேன் போதுமா? என்ன சொல்லிட்டு நீ இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்படி என்ன நடந்துச்சு? உங்ககிட்ட கேட்டுதுன்னு இங்க இருக்கேன், அதுக்கா இவ்வளவு கோவம் உங்களுக்கு? சரி, நான் வேணா கிளம்பி வந்துடுறேன். வீட்டுல எப்படி இருக்க மாட்டீங்க, வேலைக்கு போயிட்டா. அதனாலதான் இங்க இருக்கேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம நான் இங்க இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஆமா, நான் ஒண்ணும் லூஸ் இல்ல, உங்க அம்மா மாதிரி. எது லாஸ்ட் டைம் சொன்ன? உங்க அம்மா மாதிரி புரியாம பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? இப்ப இருக்கிற இடம் சரியில்லை, நேர்ல பாப்பல அன்னைக்கு இருக்குடி. உனக்கு என்ன காரணம்? ஒரு காரணமா இல்ல, போன வைங்க. சும்மா வாவராதான் குதிக்கிறீங்களே. எனக்கு என்ன தேவையா இல்ல ஆத்திரமா? நான் கிளம்பி வரேன். ஆமா, உங்க வீட்டு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சரி பாத்துக்குமே கூட இருந்துன்னு சொல்லிட்டு தான் போன் பண்ணேன். ஒரு 2 நாள் இருந்துட்டு வரவான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தேவை? உங்களை குதிக்கும் போது எனக்கு என்ன? நான்லாம் கிளம்பிட்டேன், அவ்வளவுதான். பிள்ளைய தூக்கிட்டு வரேன் வேங்க வீட்டுக்கு. அப்படியே என்ன வந்து கூட்டிட்டு போயிருங்க. ஆமா, நாளை இங்க இருக்க மாட்டேன் இதுக்கு மேல. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. உடம்பு சரியில்லையா? ஏய் லூசு, கட் பண்ணாத. லைன்ல தான் இருக்கேன், கட் பண்ணாதன்னு சொன்னேன். யாருக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையாமா? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போச்சு அவள. அப்படியே உன்கிட்ட போனா பேசிக்கிட்டு கிடக்கா லூசாவ, பைத்தியக்காரியாவ. அந்த வீட்டுலதான் ஹாஸ்பிட்டலே வீடாதானே வச்சிருக்காங்க அவங்க. 2 டாக்டர் இருக்காங்களா, கேட்க சொல்லியா? என்ன பண்ணுதான்? அப்பமே சொன்னேன், பிள்ளைய அங்கேயும் எங்கேயும் தூக்கிட்டு அலையாத அப்படின்னு சொல்லிட்டு. தேவையா இதெல்லாம்? என்னத்த சொல்லுறது, எல்லாம் தலையெழுத்து. அப்படியே ஆடுதானே செய்யறா. அட இருங்கம்மா, நீங்க வேற. சும்மா அவ பிள்ளைக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, யாருக்குன்னு சொல்லு லூசே. ஹலோ ஹலோ. யாரு? நான் லூசே? இருங்க, உங்க அம்மா முன்னாடி எப்படி உங்களை வச்சு செய்யறான்னு பாருங்க. குடும்பமா சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அதான பார்த்தேன். ஆளு ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டு வராருன்னு சொல்லி. மாஃபன உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உங்க அம்மா என்ன லூசு பைத்தியங்குது, நீ பாட்டுக்கு நான் அமைதியாவே கேட்டுக்கிட்டு இருக்க. இருடி உனக்கு இருக்கு. ஹலோ. இருக்கேன். என்ன சொல்லு, யாருக்கு உடம்பு சரியில்லை? எனக்கெல்லாம் தெரியாது, நான் கிளம்புறேன். உனக்கு தேவையான நேர்ல வந்து பாத்துக்கோங்க. என்ன எதுக்கு சும்மா அடியடின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் பைத்தியம் லூசு, எனக்கு விவரம் பத்தாது. அப்புறமா வேற என்ன அரக்கு இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அப்படியே இழிச்சுக்கிட்டு அங்கே கேட்டுக்கிட்டு இருங்க. என்ன இதெல்லாம் எனக்கு தேவை தானே? நானும் நேத்து கிளம்பி இருக்கணும். கிளம்பி இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்படியே அம்மா பிச்சு கேட்டு ஆடுறீங்கல்ல, நீங்க அப்படியே அங்க இருந்து உங்க அம்மா கடிச்சு சொல்லுங்க. மை வெத்தலையில போட்டு பாக்க சொல்லுங்க, தெரியும். பிரியா சொல்லு. உங்க அம்மா கூட தானே இருக்கீங்க. ஓ, அவ்வளவு விவரம் நீங்க? ஆமா பிரியான்னு கூட சொல்ல தெரியாது. இப்ப சொன்னா அவ என்ன கேட்டா, நீ ஏன் ஆமா போட்ட? எல்லாத்துக்கும் அவ பேசுறதுக்குலாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க, அப்படிதானே? ஏன்டி 2 பேரும் போட்டு என்ன படுத்துறீங்க? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். சாரி கேளுங்க, என்ன மன்னிச்சிரு பிரியா அப்படின்னு கேளுங்க. விளையாடிக்கிட்டு இருக்க நீ? இல்லையே, விளையாடலையே, உங்ககிட்ட போன் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது எங்க அம்மா இப்பதான் உன்னை பத்தி கேட்டாங்க, பிரியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா எங்க அத்தை வீட்டுல சாப்பிட்டேன் போதுமா? சாப்பிட்டுட்டேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் அத்தை வீட்டுல இருக்கும் போது அம்மா வந்தாங்க, உன்னை பத்தி தான் பேசினாங்க. இப்ப சொல்லு. ஹலோ. நான் சொன்னதை சொன்னா உங்களுக்கு விஷயத்த சொல்லுவேன், இல்லன்னா போனை கட் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். என்னெல்லாம் சொல்ல முடியாது. மன்னிப்பு கேக்குறீங்களா எப்படி? உங்க அம்மா இருக்கட்டும், ஆட்டுக்குட்டி இருக்கட்டும், எனக்கு என்ன? நான் லைன்ல தானே இருக்கேன். பைத்தியக்காரி லூசு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வலிக்காது அவங்க அம்மாக்கு?
கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. உங்க அம்மா முன்னாடி மன்னிப்பு கேட்டா என்ன உங்களுடைய தலையில இருக்க கிரீடம் அப்படியே கவுந்து கீழே விழுந்துருமா? சரி போன வெய்யுமா. சொல்றேன். சொல்லு பிரியா, விளையாட்டு பண்ணாத. அனுவுக்கு தான் உடம்பு சரியில்லை. அனுக்கா? ஐயா முத்துமாரி, போன் எங்க கொடு. ஐயோ பிள்ளை நல்லா தானே இருந்துச்சு நேத்து விட்டுட்டு வரும்போது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காலையில இருந்து போன் பண்ணவே இல்லை. அப்பவே நினைச்சேன், மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி போன் பண்ணுவா, அங்கதானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாதாரணமா இருந்துட்டேன். என்னையா பண்ணுதான் உடம்புக்கு, என்னன்னு கேட்டு சொல்லி. ஐயா இவரு கிறுக்கியா இருப்பாளா? இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றா. சரியான பைத்தியத்தை தாமா பெத்து போட்டு ரோடா அலைய விட்டுருக்காங்க. இதே மாதிரி உங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, போனை கட் பண்ணி தூக்கி தூர போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். மூஞ்சி ஆலயம் பாரு, மூஞ்சி ஆலயம். இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆமா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், நேர்ல அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சும்மா இந்த பிரியாவை நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, பிரியாவோட வேற ரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். ஐயா போனை என்கிட்ட குடியா. ஐயோ அம்மாவா? ஹலோ பிரியா. சொல்லுங்கம்மா. என்னம்மா பண்ணுது அவளுக்கு? என்னையா உடம்புக்கு? அது கால் வலி போலமா. நேத்தெல்லாம் நின்னுகிட்டு இருந்திருக்காங்களே, ஃபங்க்ஷனோட எல்லாரும் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம இருந்திருப்பாங்க போல. அதான் கால் கொஞ்சம் வீக்கமா இருக்கு. காலையில இருந்து அத்தை வெண்ணி வச்சு ஒத்தடம்லாம் கொடுக்கதான் செஞ்சாங்க. அதை இப்ப ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு சொன்னாங்க. அதான் நான் கூட இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். நீங்க எங்க அத்தை கிட்ட மட்டும் சொல்லிருங்கம்மா. நான் போனை வச்சிருவாமா. நீ அனுவோட மாமியார் கிட்ட கொடு. அது வந்து அவங்க நீ கொடுமா, நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. ஐயோ இப்ப எங்க அத்தை கிட்ட கொடுத்தா திட்டுவாங்கல்ல. சரி சமாளிப்போம். அத்தை என்ன பிரியா? மத்த நாள்ல அத்தைன்னு ஒயாம கத்துவேன், குரலையே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அத்தைன்னு கூப்பிட்டதும் என்ன பிரியான்னு கேட்காங்களே. எடி என்ன கூப்பிட்டுட்டு நின்னுகிட்டு இருக்கே என்ன? அத்தை என்னமா? உங்ககிட்ட போன் பேசணுமா ஒருத்தவங்க. யாரு? அனுவுக்கு அம்மா. அனுவுக்கு அம்மாவா? போன் கொடு. ஹலோ சமந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு சமந்தி, போன் பண்ணிருக்கீங்க காலையிலேயே? என்ன சமந்தி நடக்குதாங்க? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. உங்களை நம்பி தானே விட்டுட்டு வந்தேன். எது நடந்தாலும் நீங்க பாத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன சமந்தி பேச மாட்டேங்கிறீங்க? ரொம்ப உடம்புக்கு முடியலையா அவளுக்கு? தலை சுத்திக்கிட்டே அது மாதிரி வருதாமோ? நான் வேணா கிளம்பி வரட்டா? ஆஸ்பத்திரிக்கே கிளம்பி வந்துருவா இல்ல வீட்டுக்கு வரவா? அவகிட்ட போன் கொடுக்குறீங்களா? போன்ல காசு இல்ல, அதனாலதான் போன் பண்ணல. இல்லன்னா அப்பமே போன் பண்ணிருப்பேன். என் பிள்ளைய நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே விட்டுட்டு வந்தேன். உங்க மேல இருந்த நம்பிக்கையில தானே விட்டுட்டு வந்தேன். நீங்க என்னன்னா இப்படி சொல்லாம இருந்திருக்கீங்க என்கிட்ட. நீங்க எப்பயும் பாத்துப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் பயமா இருக்கலாம். என்னாச்சு சமந்தி? கால் ரொம்ப வீக்கம் கொடுத்துட்டோம். 4-5 மாசத்துல கால் வீக்கம் கொடுக்குமா என்ன? இந்த மாதிரி வீக்கம் கொடுக்காதுல மைனி. இப்ப 5 மாசம் தான் அவளுக்கு ஆரம்பிச்சிருக்கு, இப்பவே கால் வீக்கம் கொடுக்குமா? 9வது மாசம் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கால் வீக்கம் கொடுக்கும், அப்படித்தானே மைனி? சொல்லுங்க மைனி. இல்ல வரிசை, ஒருத்தவங்களுக்கு அப்படி இப்படின்னு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பொறுத்து தானே இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா குழந்தை பிறக்குது இல்லல்ல. ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கும். முத்துமாரிக்கெல்லாம் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, வாந்தியா தான் இருக்கும். மத்தபடி வேற எதுவுமே இல்லை. எல்லா வேலையும் செய்வேன், எல்லாமே சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன் முத்துமாரிக்கெல்லாம். ஆனா பூமாரிக்கெல்லாம் என்னால வாழை எடுத்து வச்சனா வாந்தில இருந்து தலைச்சுத்துல இருந்து எல்லாம் வரும். வேலையே செய்ய முடியாது, படுத்த படுக்கையாவே தான் கிடப்பேன். காலெல்லாம் 4 மாசத்துல இருந்தே வீங்கி போய் தான் கிடந்துச்சு. அதெல்லாம் இல்ல, ஒரு உடம்புக்கு ஏத்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏத்த மாதிரி மாறையில வரிசை. நீ பயப்படாத, டாக்டர் தான் அவங்க வீட்லயே இருக்காங்களே, சொன்ன மாதிரி மினி ஹாஸ்பிட்டல் தானே அது, அவங்க பாத்துப்பாங்க. உடு, நீ எதுக்கு பதட்டப்படுறா? அந்த அம்மாவை நம்பி விட்டுட்டு வந்திருக்கல. இப்படி கேட்டா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படாதா? இளவரசி கேட்காத, அப்புறம் சொல்லுவாங்க. நீ ஆமல என்ன ஒரு மாதிரி பாக்கா? ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், அப்படிதானே? அவளை எதனா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு முன்னாடியே வருது இல்ல. இவ்வளவு நேரம் பிரியாவை மட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருந்தீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பழகுங்கம்மா. ஒரு நேரம் நல்லவ மாதிரி பேசுறீங்க, ஒரு நேரம் அப்படியே கொடுமைக்கால் மாமியார் மாதிரி நடந்துக்கிறீங்க. பிரியா விஷயத்துல மட்டும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருங்க. நானு பூமாரி அணுன்னு வந்தா மட்டும் அப்படியே எங்க அம்மா தெய்வீக அம்மா, பிரியா வந்தா மட்டும் அப்படியே கொடுமைக்கால மாமியார மாறிடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ண பிடிக்கல, அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். ஹலோ சமந்தி. சம்மந்தியா? இது எப்ப தெரியுதுமா? அத அவங்க அப்படிதான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஓ சரி. ஐயோ நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? ரகு இருக்கா, ரேஸ்மா இருக்கா, எல்லாரும் வீட்டுல தானே இருக்கும். அவளை சுத்தி இத்தனை பேர் அவளை சுத்தி இருக்கும். உங்களை சுத்தி தான் யாருமே இல்ல. நீங்க பயந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிர போகுது. முதல்ல உங்க உடம்ப நீங்க பாத்துக்கோங்க. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நம்பி தானே விட்டுட்டு போனீங்க. இல்ல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லைன்னா வாங்க, உங்க பொண்ணு கூட நீங்களே இருங்க. இல்லன்னா வேற என்னத்த சொல்லுறது?
சும்மா எதுக்கு இப்படி பயப்படணும்? பயப்படாதீங்க. அதுவும் இல்லாம இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லன்னு ரகு தான் சொன்னான். புரியல, பிரச்சனை இல்லைன்னா அப்ப வலிக்குதுன்னு சொல்றாளாமே. அது நீர் ஒழுங்கா பிரியல அப்படின்னா கூட வலிக்குமா. அதான் ஒண்ணுக்கு அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தா தூக்கத்துல அப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்குமா. நேத்து ஃபுல்லா ஃபங்க்ஷன்ல இருந்திருக்கால, புடவை கட்டிக்கிட்டு சரியா போயிருக்க மாட்டாளா இருக்கும், பாத்ரூம் எல்லாம் ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்க மாட்டாளா இருக்கும், புடவைய கட்டிக்கிட்டு எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கூட இருக்கும், நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். உங்க மனசு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வேணா ஆஸ்பத்திரிக்கு வாங்க, ரகு வேணா அனுப்பி வைக்கிறேன். அப்படியே வந்து ரகு உங்களை கூட்டிட்டு வருவான். நாங்க ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டோம், இந்த ஒரு 20 நிமிஷத்துல இன்னும் கிளம்பிடுவோம். அவளுக்கு இப்பதான் சாப்பாடு அள்ளி கொடுத்தேன், சாப்பிட்டா. சரி நீ கால் நீட்டி அப்படி உட்காருமான்னு சொல்லிட்டு அவளை பெட் மேலேயே உட்கார வச்சுட்டு வந்தேன். இதோ இப்போ பார்த்தா இவ போனை பண்ணி கொடுத்துருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, இவங்க முறைக்கிறத பார்த்தா நம்மளுக்கு சமாதி கட்டிடுவாங்க போலயே. யாராச்சும் வந்து காப்பாத்தினா நல்லா இருக்கும். இப்பன்னு பார்த்து வீட்டுல யாருமே இல்லையே. இந்த பாட்டி அங்கேயும் இங்கேயும் குறுக்கால நெருக்கால நடந்துகிட்டே இருக்கும். எங்க போச்சுன்னு தெரியலையே. பாட்டி தயவு செஞ்சு வந்துரு பாட்டி. அத்தை முறைக்கிறத முறை பார்த்தா பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, ஐயோ யாராச்சும் என்ன காப்பாத்துங்களேன். உனக்கு வாய் பிரியா, அவங்க இருக்காங்கன்னு தெரியாம சொன்னாரு, முன்னாடியே சொன்னாரு அவங்க வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு. அவசரம் கொடுக்க மாதிரி வளரிட்டே. ஓ கடவுளே, இப்ப இந்த வர திட்டுவாங்களே, வாங்கணுமே. அம்மா அப்பாடா. நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. அனு கிட்ட அந்த போனை எடுத்துட்டு போய் கொடுக்கேன். இந்த போன்ல சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட வேண்டியது இருக்கு. போட்டுட்டு மொத்தமா போட்டு தள்ளிட்டு வாரேன். போட்டு தள்ள போறாங்களா? இவன் வேற ஒருத்தன். சரி நான் போன் பண்றேன், இருங்க கொஞ்ச நேரத்துல போன் பண்றேன். அம்மா போன் கூட பார்க்காம தூக்கி போடுறாங்களே. வெளியே வா, வெளியே வான்னு சொன்னேன். வெளியே வாடி, வெளியே வா. வர வர உனக்கு சேட் அதிகமாயிட்டு. உன்னை ஒரு 4 கூட கொடுக்காம எனக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? அவளை ஏமா திட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? அப்பா இவனாச்சும் சப்போர்ட் பண்றானே. ரகு ஏய் நடிக்காத. நீ எதையாச்சும் தேவையில்லாத வேலை பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி, என்னைக்காச்சும் தானே வீட்டுக்கு வர, அதனாலதான் சப்போர்ட் பண்றேன் சரியா? மத்தபடி நீயும் வில்லங்கத்துல ஒரு வில்லங்கம் தான். என்ன பண்ண, என்னடி பண்ண? உங்ககிட்டதான் கேக்குறா, சொல்லு. அது எப்படி வாயை திறப்பா? நான் சொல்றேன். பாவமா விடுங்க. தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிருக்கான். காலையிலேயே அனுக்கு அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கா தெரியுமா? அனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருக்கா. அவங்க போன் பண்ணி என்கிட்ட சொல்லலையே, உங்களை நம்பி தானே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்காங்கய்யா. என்ன பதில் சொல்ல நான் சொல்லு? காலையில இருந்து அந்த பிள்ளைனை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு கிடக்கேன். இப்படி கேட்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இவ எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்க்கணும்? அவங்களுக்கு எதுக்கு இவ போன் பண்ணிக்கிட்டு இருக்கா? சும்மா இருக்க முடியல போல இவளுக்கு ஒரு கரையில. ரேஸ்மாக்கு மிஞ்சி ஆளுதான் இவ. அவ எதையாச்சும் யாரா கூடத்துக்குன்னு பண்ணுவா, இவ யாரா கூட வரணும்னே பண்ணுவா. ஆள பாரு ஆள. வர வர இவளுங்களுக்கு பொறுப்புன்னு இல்லாமதான் இருக்கு. ஒரு வித்தியாசமா ஒரு பதியாதான் குதிச்சுக்கிட்டு அலையறாளுங்க இவளுங்களாம். ஏன்டி இப்படி பண்ண? உனக்கு வேற வேலை இல்லாமையா? ஓய் சிரிக்கிற நீ. அடிப்பாவி. இல்ல ரகு, நான் அவருக்கு தான் போன் பண்ணேன். போன் பண்ணி இங்க இருந்துட்டு வர அனு கூட 2 நாளைக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் அங்க இருந்திருப்பாரு போல. அவர் சொல்லிட்டாரு. அதுவும் அவர்கிட்ட சொல்லணும்ல இல்ல. அது வந்து என் மாமியாரு கண்டுபிடிக்க பேசினாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல உங்க வீட்டு பிள்ளைக்கு தான் உடம்பு சரியில்லை, நான் ஏன் பாக்கணும், நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டு பிள்ளைனா யாருன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி கேட்டாரு. அதனாலதான் சொன்னேன். நான் சொல்லுவேன் அவ எனக்குன்னு இப்படி மூஞ்சி இப்படி வச்சு வச்சு ஏமாத்திக்கிட்டு கடங்க. ஆமா இப்ப அவங்க வருவாங்க குதிச்சுக்கிட்டு. பதில் சொல்லுங்க எல்லாருமா சேர்ந்து. பார்த்தா எல்லாமே பார்த்தா எத்தனை நாளைக்கு போய் பார்த்தா அவளை நீ? சொல்லி நீயா பாத்துக்கிட்டு இருக்க காலையில இருந்து? அவளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே கை கால் வலி கொடுக்கலையா? இவ பாத்துக்கிட்டு இருக்க. அவளை அதான் போன் பண்ணி சொன்ன. அவளை பாரு ரகு. சரி விடுங்கம்மா, போன் பண்ணி தானே சொன்னா, இதுல என்ன இருக்கு? தப்பா எதுவும் சொல்லலையே. முத்துமாரிக்கு போன் பண்ணிருக்கா, அவரு அங்க இருந்தாரு, என்ன பண்றது? சரி விடுங்க. அவ எதையோ சொல்ல போய் அது ஏதோ அவங்க அம்மாக்கு தெரிய வந்துச்சு. அனுக்கு அம்மாக்கு தெரிய வந்ததுல இதுல என்னமா இருக்கு? விடுங்கம்மா. அது போட்டு அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. பாவம் அவளே என்னைக்காச்சுதான் இன்னைக்கு இங்க சந்தோஷமா இருக்குன்னு வரா. அதுவும் போட்டுக்கிட்டு அன்னைக்கு இப்படி இதனே சொல்லிக்கிட்டு இருந்தா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவளுக்கு அப்புறமா இங்க வரணும்னு தோணுமா? எல்லாத்தையும் சொல்றீங்களாமா, அனு இப்படி பேசாத அப்படி பேசாத, அவளுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு. அப்ப இவளை மட்டும் பேசுறீங்க. அனு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா? என் மாமா பொண்ணு எனக்கு முக்கியம்பா ஃபர்ஸ்ட். சரி இவளை பேசுறதுனால இவ வருத்தப்படுவா நீ நினைக்க என்ன? இப்ப மூஞ்சி 2 செகண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா. நான் இவளுக்கு யுத்துக்காண்டி இருக்கும் போதே பாத்துக்கிட்டு இருக்கேனே. அப்படியே தினசா நடிப்பா நல்லா. ஆள பாரு ஆளே. வர கோவத்துக்கு அப்படியே முடிய பிடிச்சி ஆஞ்சு போடணும்னு கோவம் வருது. இந்த கல்யாணம் ஆயிட்டேன்னு பாக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ 4 சாத்து சாத்திருப்பேன் நான் உன்னை. கல்யாணம் ஆவற வரைக்கும் என்ன அடி வாங்க வை என்கிட்ட. அவன் அம்மா கூட வைக்கிறதுக்கு தயங்குவா. நானும் இழுத்துருமல்ல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தானே பயப்படுவா. தேவையில்லாத வேலையை பத்துக்கிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்னா. யாரெல்லாம் வருவாங்க, எப்படிதான் ஓடுவோம் எதையாச்சும் சொல்லிக்கிட்டு அப்படின்னு. நீ வந்தியா அதான் இப்படி நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நிக்கா. இவெல்லாம் பயப்படுற ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இல்ல உண்மையாவே பயம் பயமா வருது.
இது நானே நம்ப மாட்டேன். பொய் சொல்ல போறோம்னு முடிவாயிட்டு சொல்றதுதான் சொல்றோம். கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்ல. சும்மா இருல. வாய் 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 ஒரு 2 அடி முதுகுல இழுக்கணும். சொன்னதுக்கு வலிச்சிட்டு போல இவளுக்கு. சரி விடுங்கம்மா, போட்டு அவளையே எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க வர ஃபோன் பண்ண சொன்னாங்க. நான் போயிட்டு அனுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு வரேன். அவ எதுக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல அவங்க அம்மாவுக்கு. இல்ல நீ பேசனே அவகிட்ட. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ராசா கணக்கா அலைஞ்சுக்கிட்டு கிடக்க போல. என்ன ஒரு படியா தினுசாதாம அலையிறானுங்க இவனுங்க திமிரு பிடிச்சுக்கிட்டு. அவ எங்க? அவ இன்னும் வரல போல வேலைக்கு போயிட்டு. அவ காலையில தானே போனா. அவ ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கா. காலையில 2 நாள் போறா, நைட்டு 2 நாள் போறா. எப்ப வீட்டுக்கு வரா எப்ப போறான்றதே தெரிய மாட்டேங்குது. அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோன்னு இல்ல. அவ வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு, நாள் இருக்கு. ஆமா, எல்லாம் குடுக்காம திமிரு எடுத்து அழிஞ்சுக்கிட்டு கிடக்கீங்க. சரி நானும் பிள்ளைங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துட்டே சரி 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 சரின்னு விட்டுக்கிட்டு கிடந்தா குழந்தை பெத்தவளுங்க மாதிரியே இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. 3 ரகத்துலதான் அலையுது. சின்னத்தை தான் சொல்லுறதோ. ஏன் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? சும்மாவே இருக்க முடியாது உன்னால. அட போறாகு, சும்மாதானே அவளுக்கு போன் பண்ணேன். நான் காலைல சொன்னல அனுக்கு கால் வலி, அதை சொல்லிட்டு இங்கேயும் ஒரு வர டேரா போட வரேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்க போயிருப்பாரு போல. அதிக மாமியாருக்கு அதுல விழுந்து அது ஒரு 4 கிளி கிழிச்சுதா. சரி அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ண அனுவோட அம்மாவும் பக்கத்துல இருந்துகிட்டு திடீர்னு அத்தைக்கிட்ட போனை கொடுக்க சொல்லிட்டாங்க. எனக்குலாம் அல்லே இல்ல, செத்தண்டா இன்னைக்கு நினைச்சிட்டேன். நானும் போனை கொடுத்துட்டு அப்படியே ஓடிடலான்னு பார்த்தேன். திடீர்னு கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நின்னுட்டாங்கடா ரகு. செத்தண்டா இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்னேன். பாட்டி வேற இல்லையே, யார வச்சு சமாளிக்கிறது, யாராச்சும் வந்துடணுமே, கடவுளே யாராச்சும் அடி போட்டிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடவுள் மாதிரி வந்தல ரகு, ரொம்ப நன்றில. பிரியா, சின்ன பிள்ளைல மே மாசம் லீவுக்கு இங்க வருவியே, எதையாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு ரகு தான் பண்ணுவான்னு மாட்டி விடுவியே. ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அந்த வாழு தானே இன்னும் போலடி உன்கிட்ட. சின்னத்தை தான் சொல்லுறதோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்ல அனுக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா? அப்படி இல்ல லூசே, நேத்து வேலை முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். காலையில இருந்தனோடனே கால் வலி அப்படி இப்படின்னு சொன்னாங்களா. இப்ப நான் பேசினேன்னு வச்சுக்கோ, அது குமிஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் பேசுவீங்களா, இல்லைன்னா என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அதான் சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம்ல, ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு பேசல. வேற எதுவும் இல்லை. என் பொண்டாட்டிக்கிட்டு பேசக்கூடாதுன்னு எனக்கு என்ன வேண்டுதலா? அப்படிலாம் இல்லடி. அனுபவிட்டா எனக்கு யாரு இருக்கா? சொல்லு. ரொம்ப தாம்ல, ரொம்ப தான். நானும் வரவா? எதுக்கு? இரு, குழந்தை இருக்கான்ல. இது அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சா தூங்கிடுவான். நானும் வரல, கொஞ்ச நேரம் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வரேன், ஜாலியா இருக்கும். விளங்கிரும். ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஜாலியா இருக்குமா? இல்ல ரகு, என் மாமியார் கிட்ட சொல்லிருக்கானா, அவங்க எப்படியும் மோப்பம் முடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் வருவாங்க. நாங்க இல்லன்னு வச்சுக்கியா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டுவாங்க. நானும் வரல, என்னையும் கூட்டிட்டு போல. சரி கிளம்பு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு பிக்னிக் வர முதல் ஆளு நீயா தாண்டி இருப்ப. ஏன்டி இப்படி இருக்க? இவ்வளவு நேரம் திட்டிட்டு போறாங்களே, கொஞ்சம் மூஞ்சில வருத்தம் தெரியுது. அவங்க திட்டும் போது மட்டும் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற. சரியான ஆளாதான் இருக்க நீ. சும்மால அப்படி மூஞ்சி வச்சதானே இன்னொரு வாட்டி திட்ட மாட்டாங்க. நம்ம அப்படி தடவட்ட நின்னு வச்சுக்கியா 4 அடி திட்டதோட சேர்ந்து உளுந்துட்டும் போவோம். இல்லன்னு வச்சுக்கோ, ஐயோ பிள்ளை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுட்டு போயிருவாங்க. கொஞ்ச நேரத்துல பாரு அத்தை ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. பிள்ளை எப்படி திட்டிட்டேன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல நான் பண்ணது நீ பண்ணன்னு சொல்லி கொடுத்துருவேன். அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு 4 அடி தொம்முன்னு முதுகிலே விழும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ பிள்ளை அடிச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சது எதையாச்சும் வாங்கிட்டு வந்து தருவாங்க. தெரியுமா? அத்தை ரொம்ப நல்லவங்க ரகு. ஓ நல்லவங்க. நான் வேணா கூப்பிடுறேன், சர்டிபிகேட் தரியா? ஐயோ வேண்டவே வேண்டாம், நான் போயிட்டு மூவினை பாத்துட்டு வரேன். அவன் தூங்கிட்டு இருக்கானா, பாட்டிக்கிட்டு கொடுத்துட்டு வரேன், பாட்டி பாத்துப்பாங்க. ஷாண்டி இப்படி இருக்க, சரியான லூசு நீ. போ. ஜகு விட்டுட்டு போயிடாதுல, வந்துருவேன். சரி போ. ஜகு போயிடாதுல. போக மாட்டேன்டி, போ. ஷோ கடவுளே.